friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ரெட் வெல்வெட் கேக் தாங்க. உடையாம குக்கர்ல அடிபிடிக்காம எப்படி செய்யிறது அப்படினா பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் फ्रेंड्स. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல நான் 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட பவுடர் சுகர் நான் சேர்த்துக்கிறேங்க. 3/4 கப். சுகர் அப்படியே வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 1 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த கப்ல. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஃபுட் கலர் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. 1 or 2 ட்ராப்ஸு. நான் கலர் பவுடர் கிடைச்சது எனக்கு. நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கிறேங்க. இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சா கூட பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்கள் சளிச்சிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள். நான் தோசை கரண்டியில் தான் பண்ணுறேன். இப்போது 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம பேன் உங்கள்கிட்ட பேன் இருந்ததுன்னா நீங்கள் மோல்ட் பேன் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், கேக் மோல்டு. நான் இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இதில் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பபுள்ஸ்லாம் இருக்காது. நான் குக்கர் கரெக்டாக 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன், மூடி போட்டு. இப்போ அந்த கேக் ஊற்றி வச்சுருக்கிற பேன் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கேக் செய்யும்பொழுது எப்போவுமே குக்கரில் செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதை செய்யும்பொழுது நிறைய மிஸ்டேக் வரும். எனக்குமே அது நடந்திருக்கு. நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் அதாவது ஹையில் வச்சுட்டு நீங்கள் 10 நிமிஷம் கரெக்டாக சூடு பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலியும் இல்லாமல் லோவ்லேயும் இல்லாமல் நீங்கள் கேக் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வரும் பாருங்கள். அடிப்பிடிக்காமல் எதுவும் உடையாமல் பொங்கி வராமல் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. எப்போவுமே அந்த பேனில் கேக் பேனில் 60% தான் எப்போவுமே நம்ம மாவு நம்ம சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா பொங்கி வழிஞ்சிடும். அது நல்லா வராது கேக் நமக்கு. இப்போ அழகாக இருக்குது. இப்போ மேலே ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் அதை அத்தனை லேயர் போட்டு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நமக்கு அந்த மேலே இருக்கிறத தூள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டெக்கரேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக்கு, வெல்வெட் கேக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.